நீங்க எல்லாரும் விரும்பி கேட்ட புளிக்குழம்பு எப்படிங்கிறது பார்த்தலாம் வாங்க. ஒரு பிடி தேங்காய், 3 ஸ்பூன் சாம்பார் தூள், பெரிய வெங்காயம் 2, 9 தக்காளி, 5 பல்லு பூண்டு, அளவான புளி அரைச்சி எடுத்துக்கோங்க. புளிக்குழம்புனாலே நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம், கடுகுளுந்த பருப்பு, வெண்டைக்காய். வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலேயே நல்லா இப்படி வதங்கிடணுங்க. ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம். அளவான உப்பு, மஞ்சத்தூள், குண்டு வெல்லம் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அளவான தண்ணியை ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா திரண்டு வரணும். புளிக்குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா வாசமும் கம கமன் இருக்குது. மேலால அப்படி கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.